நான் உங்கள் நரேஷ் தமிழ் கேமிங். இன்னைக்கு என்ன கேம் விளையாட போகிறோம்னா பிளான்ஸ் வெர்சஸ் பிரெயின் ராட். அதாவது அற்புதமான கேம். வாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கேமில் ஸ்டீலிய பிரெயின் ராட் மாதிரி யார்கிட்டையும் திருட முடியாது. அதாவது இது ஏன்ட்டு பேஸ் இல்லை. இங்கே பார்த்தீங்களா, இந்த பிளான்ஸ் ஃபுல்லாக சண்டை போடுதா. அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் ராட் கட்டாங்க. நம்ம அந்த பிளான் சண்டை போட்டு அதில் கிடைக்கிற பிரெயின் ராட்டை நம்ம பேஸில் வச்சு விற்கணும். கொஞ்சம் லேகீஸாக இருக்குது, ஏன்னு தெரியல. கோ பை யுவர் ஃபஸ்ட்டு பிளான்ட். வாங்க பப்பளே, நம்ம ஃபஸ்ட்டு பிளான்ட்டை விற்கலாம், வாங்கலாம். 200 ரூபாய் கேட்டா இங்கே வைக்கணுமாம்ல. இப்போ வந்து க்ரோ ஆகுறானா? க்ரோ வந்து நூபினி பனானி வராப்புல. பனானி அடிக்குது செத்துனா. பனானி கொண்டு போய் இதை ப்ளேஸ் பண்ணால் அவனுக்கு ஒரு செகண்டுக்கு $2. புரியுதா புக்களே, புரியுதா? இப்படிதான் நம்ம சம்பாதிக்கணுமாமா. அப்படியே இன்னொரு பிளான்ட் தாங்க கையோட. இதை தூய்வை அங்கே வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன பிளான்ட் இருக்குது பாருங்க. 5,000, 25,000, 100K, 250K, 1 million, 2.5 million, 5 million, 25 million, 50 million, 125 million, 200, 750 million வேறு இருக்குது. 4 செகண்டுக்கு ஒரு ஆட்டம். அது இதான் ஆடிக்கிறோவா. இவர் வந்து நம்மளுக்கு காசு கொடுத்துக்கிட்டே இருப்பாப்புல. தூரம் இதில் வந்து என்னென்ன வாங்கலாம்? தண்ணி, ஃப்ரோஸ்ட், கிரானைட், பனானா கன் அப்படி வாங்க முடியுது. இது வந்து என்ன வாங்கலாம்? ஐ வாண்ட் டு செல் மை பிரெயின் ராட்ஸ். நம்ம கொஞ்சம் பெரிய ஆளானோன்னு எனக்கு தேவையே இல்லாத பிரெயின் ராட்டெல்லாம் செல் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம இதில் போய் ஸ்டீல் பண்ண முடியாது. பிக்கப் பிரெயின் ராட் நெகி. அதான் பார்த்தேன், ஸ்டீல் பண்ணவே முடியாது மக்களே. அருமையான கேம், அற்புதமான கேம். இப்போ வந்து நம்மளால் யாரையுமே அடிக்க முடியல. சோகமான விஷயம் என்னென்னா அதுதான் உண்மை. அடுத்து வந்து நம்ம இங்கே வந்து வாங்கிக்கலாமா 5,000, 2 மில்லியனு, 10 மில்லியன் கொடுத்து. இது ஒன்றா. இப்போ என்கிட்ட காசு இல்லை தெரியும் எனக்கு. ஸ்லாட் வாங்க முடியும் 100Kக்கு. ஓகே, 100 ரூபீக்கு. இப்போ இவன் தான் எனக்கு கிட்டத்தட்ட காசு தரணும், வேறு வழி இல்லையே. இன்னொரு நூபினி பனானினி வந்தாலும் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இப்போ அவனை வச்சு காசு எடுத்துகிட்டு இன்னும் ஒரு இப்போ வந்து ஒரு இது வாங்கிடுவோம். இன்னொன்று டக்குனு கொஞ்சம் சீக்கிரம் அடிப்பாங்க. ஆட்டோதான் இன்னொன்று ஒன்று வாங்கலாம். நான் காசு சரி காட்ட இந்த வளருங்க. வாங்க இப்போனா சொல்லுவான், இந்த இவனை போடுங்களேன். இவன் எவ்வளோ தருவான் தெரில. இவனை அடிங்கடா, கொஞ்சம் அடிங்கடா. அவனை முடிச்சு விடுங்கடா, எல்லாரும் சேர்ந்து அடிங்கடா அவனை. இது முடிய போகிறேன் முடிச்சுடுவான். இப்போலையே 100, 76 முடிச்சுட்டான் நம்ம பயில. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இவர் எவ்வளோ போடு? $11. இப்போதைக்கு இவனை வச்சுட்டு இவனை வச்சிடலாம். இப்போ என்ன பண்ணுறோம், அவனை போய் விற்றுருவோம். இவரை வந்து விற்றுருங்க உஜி. ஐயோ, ஒரு இடம் வாங்கியிருக்கலாமோ. இப்போ தலைவன் இவ்வளோ தரானே, ஒரு இடம் வாங்கிடுவோம். தாங்கோ 55. இப்போ எனக்கு தெரிஞ்சு $11 பெரிய விஷயந்தான். ஒரு செகண்டு கொடுக்குறதுனால டக்கு வருது. $3 பிரச்சனை இல்லை. வைங்கோ தந்துகிட்டே இருக்கணும். வாங்க பிளான்ட் வாங்குவோம் போய். அதாவது இவர் தாங்க இன்னொன்று வந்துக்கிட்டே இருக்குது. முனானே தான். போய் இங்கே வச்சுருங்கப்பா. நம்ம பணக்காரன் ஆனதுக்கப்புறம் ஒன்று நடக்கும் தெரியுமா? இங்கே ஃபுல்லாக ஆட்டோ செல் இருக்குது பேக்கில். இதெல்லாம் நிறையா வரும் போல் எனக்கு தெரிஞ்சு. ஷவல் கொடுத்துருக்காங்க, வேணும்னா பிக் பண்ணிக்கலாம் போல். லாகி ஆகுது லாகி.
பொக்கலே. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச கேமை கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நான் விளையாடுறேன். நான் தான் வாங்கல, போட்டுவாங்களா வேணா போட முடியலையா. இன்னொரு ஒரு செடி இருக்குல்ல, அதை வாங்கிடுவோம் பொக்கலே. 120 125 1250 பாப்பா கொஞ்சம் வாங்குவோமா, வாங்கிடுவோம். அதாவது சார் உங்களுக்கு ஸ்ட்ராபெரி இருக்காங்க இங்கே பாருங்க, எத்தனை பேர்த்து அடிச்சிருக்காங்க. இந்த வரை யாரும் பார்த்து ஒருத்தர் ஸ்ட்ராபெரி இங்கே வாங்க, இங்கே ஒருத்தான இங்கே நூபின்ல என்ன பெருசாக இருக்கான். யார் சாமின்னு வச்சு பார்ப்போம். காசு எல்லாமே தெரியலையே. 30 தானே வேணா. இவன் அது இவன் ஓகே. இவன் எவ்வளோ தராங்க? 25 தரானா? இவன் இல்லைன்னா எங்கேஜி. பரவாயில்லையே, நம்ம ஒரு நாள்லேயே நல்லா சம்பாதிக்கிறோம். பொக்கலே இப்போ போய் நம்மளுக்கு தேவையில்லாததுன்னா வித்துடலாம். வாங்க அது மூலமாக காசு தரும். காசு இவனை வாங்கிடுவேன். அடுத்த இடத்தையும் வாங்கிட்டேன் பொக்கலே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வாங்கோ இப்பொழுது இவனை வாங்குறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இவனை போயிட்டு இங்கே வச்சுருவோம். ஆரங்கூட்டி ஆளானாவா 3 12 வேறு என்ன இருக்காங்களா. இவர் எவ்வளோ தராரு? ஜி எவ்வளோ தரீங்க நீங்கள்? 6 தராங்க. 6 வேணா இப்போதைக்கு வேணா. நீங்கள் இங்கே இருங்க. ஸ்ட்ராபெரி ஸ்பீடு என்ன இருக்கா? வைங்கிறாங்க இங்கே வைங்க. வேறு இருக்காங்க பாருங்க. ஸ்ட்ராபெரி வந்து வைப்பா. ஸ்ட்ராபெரியில் 2 many plants 5 வைக்க முடியாதா? இது வேணா கொடுமையாக இருக்குது. ஸோ உனக்கு தூக்கிங்க. வைக்க முடியலை பொக்கலை. 5 தான் வைக்க முடியுமா? எதுக்கு அப்படின்னு தெரில. என்ன பக்கீஸ் ஆகுது? பக்கீஸ் வச்சாச்சு. இதே நல்ல பிரெயின் ட்ராட் இருக்கான்னு பார்ப்போம். நான் தான் ப்ரோ எடுத்துட்டேன். விட்டுருவோமா இப்போதைக்கு எல்லாத்தையும்? ஐ வாண்ட் டு செல் மை பிரெயின் ட்ராட். அதுக்கு வந்து ப்ரோ ஐ வாண்ட் டு செல் மை பிளான்ட். ஒரு பிளான்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். காசாங்கப்பா, காசு போடு பொக்கலே. பரவாயில்ல, 7 சம்பாதிச்சாச்சு நம்ம. ஆரங்கூனி இப்போதைக்கு எல்லாருமே தேவையில்லை எனக்கு. பயங்கரமாக ஒரு இருக்கும். பம்ப்கின் பொக்கலே பம்ப்கின் சீடு பயங்கரமாக இறக்கிருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வைக்கலாம். 2 many plants தான். இவனை விடுங்க, அவனை நோண்டுங்க. இவனை நோண்டுங்க ப்ரோ. வர நோண்டி வெளியில் எடுத்துட்டு இவனை வச்சுருங்க. $12 வேணா. ஓகே வைலட்டில் வேணாம். ஐ வாண்ட் டு செல் மை பிரெயின் ராட். அது போல ஐ வாண்ட் டு செல் மை பிரெயின் ராட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா உடனடியாக போய் காசு கலெக்ட் பண்ணிட்டு வரோம். என்ன ஒரு நல்ல பிரெயின் ராட்டே வரமாக்குது. அடிக்கிறவங்களுக்குலாம் டம்மியாகவே அடிக்கிறேன். மித்திக்கு லெஜண்ட். ஓ லக்கை பொறுத்து தான் வருமாக்கும். இவன் கூட இருக்கானே அடிக்கிறது 100 தானா? அப்போ ஒத்து இல்லை.
எவ்வளோ வந்துடும்? 12 தரானா? 15 விட இங்கே நிறையா பேர் கூட இருக்காங்க நினைக்கிறேன். இவன் இருக்கான் கம்மியாக. என்ன பொக்களே நல்ல விளையாட்டு கிடைக்க மாட்டேங்குது. பேசாம ஆட்டோ இதை கொடுத்துருவோமா? ஆட்டோ செல் வேரில் இருக்கிறான்னு ஆட்டோ செல் கொடுத்துருவோம். இல்லை இது என்ன எப்பிக்காதுண்ணா? வேறு எப்பிக்கில் உள்ளனா ஆட்டோ செல். இப்போ எனக்கு தெரிஞ்ச அது விற்கணும். செலக்ட் பிரெயின் ராட்ஸ் டு செல் கலர்டு கீப் கிரே ஆட்டோ செல். கிரேனா என்ன? இதுதானே கிரே. அப்போ ஆட்டோ செல் பண்ணிடுங்க. ராட்டடி ஆட்டோ செல் ஆகும்னு தான் நினைக்கிறேன். என்னன்னு தெரில. போய் விற்றுட்டு வருவோம். வாங்க புக்களே விற்கலாம். ஐ வாண்ட் டு செல் மை பிரெயின் ராட்ஸ். இப்போ நம்ம நோக்கம் என்னதுன்னா உடனடியாக 50,000 சேர்த்து ஒரு இது வாங்கணும். இவனை அன்லாக் பண்ணிடுங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா டவல் எடுத்து இவனை வெட்டிடுங்க. வாங்க இன்னும் வந்து நம்ம பவராக வைக்கணும். பவராக இவனை ஒரு 2 தாங்க. அதாவது மக்கள் பவர் தான் முக்கியமே. என்ன பவர் தான் முக்கியமே. இவனை வேணுங்க சரிங்களா? பம்கினை பாருங்கள் ரொம்ப பொறுமையாக தான் க்ரோ ஆகிறாப்புல. இவனை விட்டு இவனை போட்டால் கரெக்டாக இருக்கும் மக்களே. 6,500 தரானே. ஐயோ கிட்டத்தட்ட முடிச்சிடலான்னு தான் நினைக்கிறாங்க. யார் தெரியலையே. எப்போங்கடானே இந்த பேசுவாங்கல்ல 31. சூப்பர் ஆட்டோ செல் ஆகான்னு தெரில. ஓகே யாரு வேறா? ஐ வாண்ட் டு செல் மை பிரெயின் ராட்ஸு. பேக்கில் போயிட்டு ஆட்டோ போயிட்டு வேறையும் வச்சுருங்க. எனக்கு வேணாம். லெஜெண்டரி தெரியுது. அவங்க போடுங்க ப்ளீஸ்டா. தம்பி ஸ்ட்ராபெரிஸ் எந்திரிக்க வளருங்கடா. போரானே பையில லெஜெண்டரியும் போயிட்டு மிட்டியும் போயிடுச்சு. அப்போ நான் இப்போதைக்கு என்னால் எதையுமே இது பண்ண முடியாது. எல்லாம் எப்பிக்கு என்ன ரேரு. அப்போ என்ன பண்ணுறோம்? ஆட்டோ செல்லில் போய்ட்டு ரேரையும் எப்பிக்கையும் ரேரையும் விட்டுருவோம். அடுத்து அவங்களும் போயிட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் சொல்கிறது. நாளைக்கு நான் விற்க இருக்கட்டும். வேணாம் நம்ம ஆனால் ரேரு தான் நிறையா இருக்கு. ஆனால் விலை கம்மி ரேரு. எது ரேரு தான் விலை கம்மியாக இருக்குது. ஆட்டோ செல்லில் போய்ட்டு ரேரை மட்டும் பார்த்துக்கோ. எப்பிக் இவனை போடுங்கடா. டி அந்த அவனை போடுங்கடா. அவங்க சரியான காசு பொக்கல். அவன் போட்டுருங்கடா. இவனை மட்டும் போடுங்கடா. போட்டுருவான் நினைக்கிறேன். போட்டுருவான் கிட்டத்தட்ட முடிச்சிட்டான். கோல்டு அவ்வளோதான்டா. எங்கடா? அச்சோ அவன் ரேரான போச்சு. எதுவுமே செடிங்கடா. ப்ளீஸ்டா ஆட்டோ சொல்ல கிடையாது. என்னன்னு நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போட்டான முடியும் போட முடியாது. பெரிய ஆளாக இருக்கிறார். பண்ண முடியாது. அதாவது எனக்கு எதை ஃபுல்லாக விட்டேங்கப்பா. வாங்க உடனடியாக போயிட்டு நம்ம ஒரு கலெக்ஷனை போட்டுக்கிறோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா லைட்டாக அந்த இவனை தாங்க அவன் 2 வாங்கி ஒரு குச்சி எடுக்கணும். இதை குச்சின்னு அவனை வைக்கிறோம்.
ஆனால் நீங்கள் சொல்கிறது புரியுது. இப்போ எதையும் என்னால் விற்க முடியாது. இவன் எவ்வளோன்னு தெரியலையா? வச்சுக்கலாமா? எவ்வளோங்க தருங்க? 11. அது நான் அவனே வச்சுருவான். அவன் கூட தருவான். அவன் கூடை தருவான். கூடை இவனுங்க. அவங்க போயிட்டு விற்றுட்டு வருவான். பொக்களை ஒரு நல்ல பிரெயின் ராட் கிடச்சி இவன் கிடச்சா கரெக்டாக இருக்கும். பொக்களை பெருசாக வேறு இருக்கான். வளர்ந்தா ஏன்னா முடிஞ்சு வெட்டிடலாம். நிறையா பேருக்கு வெட்டிடலாம் நினைக்கிறேன். இந்த ஸ்பீடில் தான் அடிக்க முடியாது. அடிக்க முடியாது. முடிச்சிட்டாங்க. போயிட்டு உடனடியாக பிரெயின் ராட். ஆமாம் ஆமாம், நீ அப்படியே வாங்க வாட்சி முன்னேற்றம் முடிக்கிறோம். 34K. ஓகே, எவ்வளோ? 25,000 தானா? உடனடியாக வாங்குங்க. நம்மள்ட்ட தான் ஸ்ட்ராபெரி சீட் இருக்கு. எப்படி புக்களே? திஸ் இஸ் த பிளான் புக்களே. பிளான். இப்போ என்ன பண்ணுறோம்? இவனை தூக்கிங்க நட்டுறோம். இவரையும் தூக்கி இங்கே நட்டுட்டோமா? ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் பாருங்க, எல்லாத்தையும் அப்படி வாங்க. வேன் பிரெயின் ராட்டா, இப்படி வேன் பிரெயின் ராட்டா ஒன்றும் இல்லை. எனக்கு ஒன்றும் வேணாம் ப்ரோ. ஏன் தெரியுமா? அதை வாங்கிட்டு இருந்தால் ஜூஸ் சாப்பிடுவோம். அதனால் ஐ டோன்ட் ஹேவ் த பிரெயின் ராட். சரி, என்னோட நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா புக்களை எனக்கு ஐடியா வந்து சொன்னேன். எனக்கு 2 ரிக்வெஸ்ட் கொடுங்க, கன்ஃபார்ம் விளையாடுவோம். என் ஐடி வந்து விஎன் நரேஷ். சரி, உங்களிடம் இருந்து விடைபெறுவது நரேஷ் தமிழ் கேமிங். போயிட்டு வரேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நரேஷ். பபாய்.